சாலைய பிளந்து கொண்டிருந்துச்சு. செல்லையா தன்னோட தோள்கள்ல அழுக்கு படிஞ்ச தன்னோட சாக்கு பையையும் போட்டு நடந்துகிட்டு இருந்தாரு. சாலையோர குப்பை தொட்டிகள்ல ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டலோ அல்லது பழைய இரும்போ கிடைக்குமான்னு தேடுறதுதான் அவரோட பிழைப்பு. இன்னைக்கு 1 ரூபா கூட தேரலையே அப்படின்னு முணுமுணுத்தபடியே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த பாலடைஞ்ச பங்களாவோட சுவர் ஓரமும் சென்றாரு. அங்க குப்பைகளுக்கு நடுவுல ஒரு விசித்திரமான பொருளும் மின்னுச்சு. பக்கத்துல போய் பார்த்தப்போ அது ஒரு பழைய கம்பளம். அதனோட ஓரங்கள்ல தங்க நிற நூல்கள் வேலைப்பாடுகள் மங்கி இருந்துச்சு. தூசியும் அழுக்கும் படிஞ்சிருந்தாலும் அதோட மென்மை செல்லையாவையும் ஈர்த்துச்சு. இத பழைய பேப்பர் கடையில போட்டா 2 வேளை சோத்துக்கு காசு கிடைக்குமே அப்படின்னு நினைச்சவரு அதை தூக்கி தட்டவும் செஞ்சாரு. அதுல இருந்து மெல்லிய சத்தமும் கேட்டுச்சு. அவரு கம்பளத்தை உதாரணப்போ அதுல இருந்து நீல நிற புகையும் கிளம்பி காத்துலயும் மறைஞ்சிச்சு. செல்லையாவும் பயந்து பின்வாங்க